வள்ளல் பெருமானார் சன்மார்க்கம்னு வரும்போது மதத்தினாலோ சாதியினாலேயோ ஒருத்தர் மாமிசம் சாப்பிட்றதுனால உயர்ந்து தாழ்ந்ததுன்னு கிடையவே கிடையாது. வள்ளல் பெருமான் தெளிவாக ஒரு அருட்பால சொல்றாரு, எத்துணையும் பேதம் ஊறாது, எந்த ஒரு அணு அளவு கூட ஒரு உயிரை பேதம் பார்க்கக்கூடாதுன்றார். எத்துணையும் பேதம் ஊறாது எவ்வுயிரையும் தம்முயிரை பார்க்கக்கூடிய உணர்வு வச்சுக்கின்றார். அதனால தான் அந்த உணர்வுக்கு முதல் படி என்னது, ஒரு உயிரை கொலை செய்யக்கூடாது, ஏன்னா அது ஒரு உயிர். ஆனால் அதே நேரம் வள்ளல் பெருமான் வந்து சாடவே இல்லையா அப்படின்னா, வள்ளல் பெருமான் சில இடங்களில் கடுமையாக சாடுறாரு. எப்படி சாடுறாரு, யாரையும் பேதம் பார்க்கக்கூடாது, எந்த பிரிவு வேணாம்னு சொன்ன வள்ளல் பெருமானாரே மாமிசம் சாப்பிடக்கூடிய விஷயத்தில் அகவினத்தார் புறவினத்தார்ன்றார். மாமிசம் சாப்பிட்ற எல்லாத்தையும் புறவினத்தார்ன்ட்டார். மாமிசம் சாப்பிடாம கொல்லாமை கடைபிடிக்கிறவங்க எல்லாரையும் அகவினத்தார்னு சொல்லிட்டார். சில இடத்துல கடுமையாக சாடுறாரு. காரணம் என்னன்னா, அந்த மனிதர்களுக்கு சில நேரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாதான் புரியுன்றதுக்காக சொல்லப்பட்டதே தவிர அவங்கள பேதம் பார்க்கறதோ இல்லை அவங்கள தாழ்த்தி பார்க்கறதோ அவர்களை கடிஞ்சு சொல்றதோ கிடையவே கிடையாது. பட் ஆனால் சில நேரம் நம்ம அதை உணர்த்துவதற்காக கடினமாக பேசுகிறோம். ஆனால் எந்த பேதம் பார்க்கறது கிடையவே கிடையாது. அப்படி பேதம் பார்த்தா வள்ளல் பெருமானாரோ சன்மார்க்க வழியில் கிடையாது. ஏன்னா சன்மார்க்கத்தில் அடிப்படை ஜீவகாருண்யம் தான். அதனால வந்து நாங்கள் அப்படி சன்மார்க்கத்தில் பார்க்கறது கிடையாது.